வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லோரும் நாயை பற்றி பேசுகிறாங்க, நீங்களே ஏதாவது சொல்கிறதானேன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி யாரையும் புண்படுத்துகிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். இருந்தாலும் எனக்கு நாயை பற்றின ஒரு அனுபவத்தை சொல்லலான்ட்டு ஒரு ஆசை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 5 மணிக்கு எழுந்திரிப்பேன். நான் இருக்கிற ஏரியாவான திருவொற்றியூரில் என் வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. 5 மணிக்கு எழுந்திரிப்பேன். அப்படியே ஒரு ரவுண்டு ராஜா கடை, கால்டிப்பேட்டை மார்க்கெட்டுன்னு அப்படியே சுற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்படியே வருவேன். அப்படி வாக்கிங் போய்ட்டு சுற்றிட்டு வரும்போது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு நான் போகும்போது மாதா கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது. அங்கே அப்போல்லாம் குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு 10-15 நாய் இருக்கும். இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டைமிங்கு காலையில் 5 மணிக்கு. அப்படி ஒரு நாள் நான் போய்கிட்டு இருக்கும்போது, நம்ம வாக்கிங்கும் போது கொஞ்சம் வேகமாக தானே போவோம். அதுக்கு எப்படி தோணுச்சா தெரியல, வல்லுன்னுச்சு. 5 நாய் சேர்ந்து வேட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன. இப்போ நான் அரை மணி நேரத்தில் சுற்றி வர்றவன் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துலேயே வாக்கிங் வேகமாக போயிட்டு அந்த நாய்க்கு பயந்து வேகமாக போய் நான் 20 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னா அவ்வளோ வேகமாக வந்தேன். அதுக்கு நாய் நம்மளை கடிச்சிடக்கூடாதுன்றதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. வந்தேன், திருப்பி கிளம்பிட்டேன். என்ன சீக்கிரம் வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நாய் துரத்துச்சு, அதனால தான்ட்டு. கடிச்சிருச்சா? நாங்கள் இல்லைம்மா, கடிக்காதனால தான் இவ்வளோ வேகமாக சீக்கிரம் வந்துட்டேன்னு. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கேன். நாங்கள் அம்மா உனக்கு நல்லா இருக்கு, நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு போகலாமா வேணாமான்னு காலையில் எழுந்திரிச்சு அடுத்த நாள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் வாக்கிங் கிளம்புனேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் கிளம்புனேன். இருந்தாலும் கிளம்பிட்டேன். ஒரு வழியாக மாதா கோயிலை தாண்டிட்டேன். திருப்பி வரும்போது நம்ம கால்டிப்பேட்டை மார்க்கெட் வழியாக வரலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சிலை வழியாக உள்ளே வந்தேன். கொஞ்சம் உள்ள வரைக்கும் வந்துட்டேன். நம்ம அந்த பழைய மாணிக்கம் தேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட வரும்போது எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல. ஒரு லைனாக ஒரு 3 நாய் தான் வந்தது. அந்த நாய்ங்க இருக்கிற கனத்துக்கும் வெயிட்டுக்கும் அது குலைச்ச சவுண்டை கேட்டு அது விரட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் தப்பிச்சா போதுன்ட்டு பெருமாள் கோயில் வழியாக ஓடியாந்தேன். அங்கே 4 நாய். ஏன்னா நம்ம சாதாரணமாக நடந்தாலே அதுங்க ஒரு மாதிரி என்ன எப்படி தெரியும்னு தெரியல, குலைக்குது. ஓடி வரும்போது இன்னும் வேகமாக குலைச்சி விரட்டும் போது 15 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வாட்டி. அதோட முடிவு எடுத்து வந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த காலையில் வாக்கிங் போகிறத நிறுத்திட்டேன். ஒரு வேளை அந்த இருட்டில் நைட்டில் போகிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நைட்டில் நடந்து போனது கிடையாது. நான் காலையில் விடிகாலமாச்சே நம்ம 5 மணிக்கு போயிட்டு திறந்தா கடையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்காக நான் போய்கிட்டு இருந்தேன். இந்த நாய் என்றைக்கு விரட்ட ஆரம்பிச்சதோ அது 2 தடவை விரட்டி கடி வாங்கலை, கடவுள் புண்ணியத்தில். அது வரைக்கும் தப்பிச்சு வந்தேன். அதிலிருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் கடை வச்சுருக்க தெருக்கு பக்கத்து சந்தில் ஒரு நாய் ஒன்று குட்டி போட்டுருந்ததுங்க. ஒன்றும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பழைய கார் ஒன்று அப்போ நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல, எடுக்காமல். அது யாருன்னு தெரியலைங்க. அதுக்கு அடியில் சொகுசாக 6-7 குட்டிங்களை போட்டு உள்ளே போய் படுத்துக்கிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறுக்கு சந்து 2வது தெருக்கு போகிறதுக்கு. அந்த சைடு போகிறவங்க வரவங்க இத்தனைக்கும் அங்கே 2வது தெருவில் ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு இருந்துச்சு. அப்போ இப்பயும் இருக்குது. அந்த இடத்துக்கு நடுவில் தான் நான் சொல்கிற சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு கடைக்கு போகிறவங்க வர்றவங்க, அதாவது 2வது தெருக்கு, இது நம்ம 1வது தெரு, அது 2வது தெரு, நடுவில் நாய் குட்டி போடுறது குறுக்கு தெரு. இந்த 1வது தெருலேருந்து அந்த சைடு போகிறவங்களையும் 2வது சைட்லேருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றவங்க இந்த சைடு வர்றவங்களையும் இந்த குட்டி போட்ட நாய் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது குட்டியை தூக்க வராங்கன்னு நினச்சிக்கிட்டு காருக்கடியில் இருக்கிறதுனால பாவம் அங்கே போகிற வர்ற மக்களுக்கு தெரியல. பகல் நேரத்தில் அந்த நாய் பின்னாடி வந்தோன்னா கொஞ்சம் உஷாராகி பெரியவங்க
இன்னொன்னே அது அப்படியே போயிடும். இந்த சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுதுங்க. எதனால பார்த்திங்கன்னா அந்த ஜாலியாக எப்பவும் போல் அவங்க போகும்போது இந்த நாய் என்ன பண்ணுது, நம்ம குட்டியை தான் தூக்க வராங்கன்னு சொல்லிட்டு பசங்களை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பசங்களை விரட்ட ஆரம்பிச்சிது. வயசானவங்கள 2-3 பேரை கடிச்சிருச்சுன்னா கொஞ்சமான கடி இல்லைங்க, அந்த தெருவில் ரத்த ஆறு ஓடுற அளவுக்கு கடிச்சிருச்சு. அப்போ நம்ம கடை தெருவில் இருக்க மக்கள்லாம் வந்து என்கிட்ட ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, பாவங்க அந்த சந்தில் நாய் கடிச்சு இந்த மாதிரி ரத்தமாக ஓடுதுன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி, என்றைக்கோ ஒரு நாள் சொன்னாங்க பார்த்தா தினமும் சொன்னாங்க, இந்த மாதிரி என் பையனை விரட்டிட்டு வந்துடுச்சு, நாங்கள் தான் போய் காப்பாற்றுறோம், என்ன பண்ணுறதே தெரியல, நீங்கள் தான் ஃபேஸ்புக்கிலலாம் வீடியோ போடுறீங்களா, நீங்கள் எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் நான் ரொம்ப ஆர்வமாக வீடியோ போட்டுட்ருப்பேன் அந்த மாதிரி. இப்போ அதை வச்சு கேட்டாங்க, சரி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாய் பிடிக்கிற வண்டிக்கு நான் ஃபோன் பண்ணேங்க. இங்கே இருக்கிறவங்களை கொஞ்சம் கேட்டு விசாரித்து என்ன பண்ணலான்ட்டு நாய் பிடிக்கிற வண்டிக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாய் பிடிக்கிறவங்களும் நம்ம ஃபோன் பண்ணி வந்தாங்க. என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டாங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினாங்க, இந்த மாதிரி நாய் குட்டி போட்டிருக்கு சார், காருக்கு அடியில் படுத்துருக்கு, அதனால் அந்த சைடு போகிறவங்க வர்றவங்களுக்கும் இப்போ நாய் நம்ம முன்னாடி வருது அப்படி குட்டி போட்டிருக்குன்னா கொஞ்சம் ஓரமாக போவோம், இது இயல்பு தான். பட் இது வந்து என்னென்னா காருக்கு அடியில் படுத்துருக்கிறதுனால அந்த சைடு புதுசாக வர்றவங்களுக்கோ இல்லை ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களுக்கு, ஏன்னா அங்கே 2வது தெருவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸோ வர்றவங்க வெளியிலேருந்து தான் வருவாங்க, இங்கே நாய் குட்டி போட்டிருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. ஸோ இப்படி வரும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வருதுன்னும் போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நாய் பிடிக்க வண்டிக்காரங்கிட்ட, இந்த மாதிரி அடியில் குட்டி போட்டிருக்கு சார், அதை நீங்கள் வந்து போகிற வரவங்களெல்லாம் கடித்து ரத்த கலரி ஆகிடுச்சு, பாவம் நிறைய பேர் பெரியவங்கெல்லாம் வந்து நடக்க முடியாமல் அழுதுகிட்டே அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்ய தெரியாமல் அந்த தெருவில் இருக்கவங்களாம் தண்ணி கொடுத்து அந்த ரத்தத்தை தொடச்சி விட்டு அனுப்புகிறாங்க சார். இந்த மாதிரி டெய்லி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் வந்து அந்த நாயை பிடிச்சிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். அவங்க போன ஸ்பீடை பார்த்தா நானும் சரி பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். எங்கே சார் என்னன்னு கேட்டாங்க. நான் இடத்த சொன்னேன். போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது வந்து குட்டி போட்டிருக்கு, நாங்கள் தூக்கக்கூடாது, நாங்கள் தூக்குனா ப்ளூ கிராஸ்லேருந்து எங்களை வேலையை விட்டு எடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்க, டெய்லி இத்தனை பேரை கடித்து ரத்த கலரி ஆகுது, பசங்களெல்லாம் விரட்டுது சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா. இல்லை சார், எங்கள் வேலை போயிடும், நாங்கள் இது செய்ய முடியாது, குட்டிக்கு வளர்ந்து கொஞ்சம் 20 நாளோ 30 நாளோ கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவர் சொன்னார், குட்டி கொஞ்சம் பெருசானவுடனே அதுவே அந்த இடத்த விட்டு போயிடும் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன இப்படி சொல்கிறாங்க, நாய் பசங்களை வெட்டுதுன்றேன், பெரியவங்களை கடித்து தையல் போடுற அளவுக்கு ஆக்கியிருக்குன்னு சொல்கிறேன், இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க சொன்னதில் எனக்கு கொஞ்சம் நியாயமாக இருந்துச்சு. ஏன்னா என் வேலை போயிடுது சார், குட்டி போட்டிருக்கு, அதை நாங்கள் தூக்குனா ப்ளூ கிராஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் ஆகி எங்களை வேலையை விட்டு எடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சரி சார் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, நான் ஒரு வேணால் ஒன்று பண்ணுங்கள் சார், நீங்கள் இந்த சந்தில் காருக்கு அடியில் இருக்கிறதுனால தான் அது நிறைய பேர் கடிக்குது, ஸோ நீங்கள் எங்கள் தெருவில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, காசு தரேன் சார், அந்த ரயில்வே ட்ராக் பக்கமாக செடிங்கெல்லாம் இருக்குது, அந்த சைடு நாயை தூக்கிட்டு போய் போட்டுருங்க சார், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், அது நீங்கள் சொன்ன மாதிரி பெருசானாலும் அது பாட்டுக்கு வந்து ஊருக்குள்ளே வந்துடும், இப்போ நீங்கள் ஓரமாக அப்படி போட்டுருங்க சார், நான் காசு தரேன்னு சொன்னேங்க. ஐயா நீங்கள் வேறு சார், காசெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அதை தொட்டால் ப்ளூ கிராஸ்லேருந்து யாராவது வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்கன்னா எங்கள் வேலை போயிடும் சார், நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே எனக்கு அவங்கள கம்பல் பண்ணவும் முடியல, ஏன்னா நம்மளும் தைரியமாக நாய் மேலே கை வைக்க முடியாது, தூக்கிட்டு போய் ஓரமாக போகிறேன்னு கடிச்சு விட்றோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் அவர் நாய் மேலே கை வைக்க மாட்டேன்னு சார்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு கையெழுத்து மட்டும் நான் வந்துட்டு போனேன்னு போடுங்க சார்னு சொல்லி ஒரு நோட்டில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலைங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே எங்கள் தெருவில் தினமும் ஒருத்தர் கடி வாங்கினாங்க அந்த நாய்க்கிட்ட. அவர் சொன்னபடியே 20 நாள் 30 நாள் கழித்து அந்த நாய் கண்ணு திறந்து குட்டிங்கெல்லாம் பெருசாகி வெளியே போகிற வரைக்கும் எங்கள் தெருவில் இருக்கவங்களாம் கடி வாங்கிட்டு பயந்துக்கிட்டே தான் அந்த தெருவை தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தெருவில் நடந்த சம்பவங்க. என்னத்தை நான் சொல்கிறது, பெருசாக நாயை பற்றி சொன்னீங்க, நானும் சொல்லிட்டேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாயால் தெருவில் திருட்டு என்னமோ குறையும், அதெல்லாம் கரெக்டு தான்.
ஆனால் அதுவே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ அது ஒரு பாதிப்பாக வரும்போது, இப்போ ஒரு நாய் கடிக்குதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த நாய்க்காவது ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா? இதை எடுத்துகிட்டு போய் கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் நாய் வளர்த்தவன் தான். ஆனாலும் அந்த நாயால் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் எதிர்கால சங்கதியினருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம மனுஷங்களைத்தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன, கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நாயை அப்புறப்படுத்தியே ஆகணும். இதுக்கு அரசாங்கம்தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நாயால் மனுஷங்களுக்கு பாதிப்புன்னும் போது கண்டிப்பாக நம்ம நாயை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம கண் முன்னாடியே பார்த்துருக்கோம், நாய் அத்தனை பேர் கடிக்குதுன்னும் போது நம்ம எல்லா நாயும் தப்பு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்ட நாய்க்கோ இந்த மாதிரி கடிக்குது அப்படின்ற நாய்களுக்காகவாது மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நாய்க்கு நம்ம விரோதிலாம் கிடையாது. அது செல்லமாக வாலாட்டிகிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஒரு சில நாய்களால் வெறி பிடிச்ச நாய்கள்னும் போது அதுக்கு நம்ம பாசம் பாராட்டி காயை வாயில் விட்டு கடி வாங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நாய்களுக்கு கிட்டே இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.